உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்போ. உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். இந்த மாலை பொழுதிலும் கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் சங்கீதம் 84 சங்கீதத்தில் இருந்து 4 வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முழு வேதாகமத்தையும் நான் வாசிக்கையில் யார் யார் பாக்கியவான்கள் என்று பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற ஒரு அர்த்தம் உண்டு. இரண்டாவதாக மகிழ்ச்சியாயிருக்கிறவன் என்ற ஒரு கருத்து உண்டு. ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு மனிதனைத்தான் பாக்கியவான் என்று சொல்ல முடியும். இந்த வசனத்திலே யார் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவதாக 4 வசனத்தை வாசிக்கையில் கர்த்தருடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வீடு என்பது இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்காக தேவன் நமக்கு தந்திருக்கின்ற சபை ஐக்கியத்தை, சபை கூடுகையை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் ரட்சிக்கப்பட்டதான எல்லா மக்களையும் சபையிலே அனுதினமும் சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வீடாகிய சபையிலே நிலைத்திருக்கிறவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள், கர்த்தரை ஆராதிப்பார்கள், கர்த்தருடைய நல்ல வார்த்தைகளை பெறுவார்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் தேவனால் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வீட்டில் நிலைத்திருத்தல் என்பது ஒரு அற்புதமான அனுபவம். சங்கீதக்காரனாகிய தாவீது 23 வசனத்தில் 6 வசனத்திலே இவ்விதமாய் கூறுகிறார், கர்த்தருடைய வீட்டில் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதையே நாடுவேன் என்று சொல்லுகிறார். தாவீது ராஜா தேவனுடைய ஆலயமாகிய தோட்டத்தில் நாட்டப்பட்ட ஒரு ஒலிவ மர விருட்சகத்தை போல் இருந்தார். சங்கீதம் 52:8 சொல்லுகிறார், நானோ கர்த்தருடைய வீட்டில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய சபையாகிய தோட்டத்தில் நாட்டப்பட்டவர்கள் கர்த்தரால் செழித்திருப்பார்கள் என்றும், அவர்கள் முதிர் வயதிலும் பசுமையும் புஷ்டியுமாக இருப்பார்கள் என்றும், முதிர் வயதிலும் கனி கொடுக்கின்ற விருட்சகத்தை போல் இருப்பார்கள் என்றும் 92 சங்கீதம் 13 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற சபை ஐக்கியத்தில் நாம் எப்படி இருக்கின்றோம்? நிறைய மக்கள் கர்த்தருடைய சபையில் வந்தாலும் ஒரு அந்நியர்களைப் போல, ஒரு விசிட்டர்ஸை போல இருப்பார்கள், தொட்டும் தொடாமல். அல்லது களிமண்ணும் இரும்பும் எப்படி இருக்கிறதோ அதுபோல் உள்ள ஒரு ஃபெல்லோஷிப்பில் இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடாது. தேவன் உங்கள் நன்மைக்காக, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக உங்களை ஆண்டவர் திருச்சபையில் நாட்டியிருக்கிறார். இதிலே நீங்கள் உறுதியாயிருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே ஆதி திருச்சபை மக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அப்பம் பிக்குதலிலும் அப்போஸ்தலருடைய ஐக்கியத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்திலே அநேக மக்கள் கர்த்தருடைய சபை ஐக்கியத்தில் உறுதியாய் இருப்பதில் தவறுகிறார்கள். சபை கூடி வருதலை விடக்கூடாது. நீங்கள் ஐக்கியப்பட்டிருக்கின்ற சபையிலே உறுதியாயிருக்க வேண்டும். உங்கள் நன்மைக்காகவும் உங்கள் வளர்ச்சிக்காகவும் கர்த்தர் உங்களை சபையில் சேர்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபையிலே உங்களை உறுதியாக நிலைநாட்டி இருப்பது கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய சபையை விட்டு நீங்களாகவோ அல்லது துர்போதனையாளர்களாலோ நீங்கள் பிரிக்கப்பட்டு நீங்கள் இருக்கிற சபையில் ஐக்கிய குறைவோடு இருப்பது கர்த்தருடைய சித்தம் இல்லை. நிறைய மக்கள் துர்போதனையினாலும் மனுஷனுடைய ஆலோசனையினாலும் கெட்டு போக காரணம் என்னவென்றால் கர்த்தர் ஐக்கியப்படுத்தின சபையை விட்டு பிரிந்து போவதே. அருமையானவர்களே, நமக்கு ஒரு எதிரி இருக்கின்றான். பிசாசானவன் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளை சிறைபிடிக்கவும் வஞ்சிக்கவும் பல உபாய தந்திரங்களை பயன்படுத்துவான். நீங்கள் சபையில் நிலைத்திருந்தால் கர்த்தரோடு நன்றாக பேசுவார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையினாலே நீங்கள் சாத்தானின் தந்திரங்களை ஜெயிக்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஐக்கியப்படுத்தின சபையிலே நீங்கள் உறுதியாயிருங்கள். அப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாயிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை தம்முடைய வார்த்தையினாலும் கிருபையினாலும் ஆசீர்வதிப்பார். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டில் நிலைத்திரான், குமாரனோ என்றென்றைக்கும் வீட்டில் நிலைத்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடிமையானவன் வீட்டில் நிலைத்திரான். அவன் அடிமையானவன், வேலையால், கூலிக்கு வேலை செய்கிறவன், சர்வன். இன்றைக்கு வீட்டில் வேலை செய்யலாம், அவன் மாறி போகலாம். பட் குமாரனோ தன் வீட்டில் நிலைத்திருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய சபையில் நிலைத்திருக்க தீர்மானியுங்கள். தாவீதின் வெற்றிக்கும் தாவீதின் மேன்மைக்கும் முக்கிய காரணம் அவன் தேவனுடைய வீட்டில் நிலைத்திருந்தான். ஆகினாலே அவன் வாழ்விலே நன்மையும் கிருபையும் பின்தொடர்ந்தன. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். யோசுவா மோசேக்கு பின்பு ஒரு சக்சஸ்ஃபுல் லீடராக இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே பல யுத்தங்களை செய்தாலும் எல்லா யுத்தங்களிலும் வெற்றி பெற்று ஒரு பெரிய தலைவராக உருவாக காரணம் என்னவென்றால், பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு வசனம் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபன் கர்த்தருடைய கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். He was closely attached with the tabernacles of God. தேவனுடைய கூடாரத்தோடு அவன் ஒட்டி கொண்டவனாயிருந்தான். தேவனுடைய கூடாரத்தில் நிலைத்திருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, யோசுவா கனத்தையோ மேன்மையோ பதவியையோ தேடி ஓடவில்லை. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆண்டவரே சொல்கிறார்,
யோசுவாவே, இன்றைக்கு சகல ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்த போகிறேன். கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அவன் மூலம் அற்புதம் செய்தார். ஜனங்கள் அனைவரும் அவனுக்கு கீழ்ப்பட்டிருந்தார்கள். அவன் செய்த யுத்தங்களிலெல்லாம் மகத்தான வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். அவன் பாக்கியவான், சிறந்த தலைவனாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சபையாகி வீட்டில் நீங்கள் நிலைத்திருங்கள். நான் பல ஆண்டுகளாக ஊழியத்தில் இருக்கின்றேன். பலரை பார்த்திருக்கிறேன். சில சபையில் வந்தாலும் சபையிலே நாட்டப்பட்டவர்கள், என்னுடைய சபை, கர்த்தர் என்னை இந்த சபையில் நாட்டியிருக்கிறார் என்ற மன உறுதி இல்லாமல் அலசடிப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஒரு சபையிலே நிலைத்திருக்க மாட்டார்கள், ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட மக்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. யார் கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருக்கிறார்களோ, நிலைத்திருந்தார்களோ, அவர்களை கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதித்திருப்பதை என் கண்கள் கண்டிருக்கிறது. அவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள், துதித்து கொண்டே இருப்பார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். இரண்டாவதாக 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தரில் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு டிரான்ஸ்லேஷன் விதமாய் சொல்லுகிறது, Blessed is the man who draws strength for daily life from the Lord. ஜபத்தினாலும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதினாலும் கர்த்தருடைய பலத்தை பெறுகிறவன். தாவீதை குறித்து நாம் வாசிக்கையில் 87ஆம் சங்கீதத்திலே 9ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார், அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். Not only in Sunday, not only some special days. பாருங்க என்ன சொல்றாரு, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும், கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் ஒவ்வொரு நாள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பலனை பெறுவீர்கள். ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில் சந்திக்கும் சவால்கள், பிரச்சனைகள் வித்தியாசமானதா இருக்கலாம். சவுல் தாவீதை அனுதினமும் கொலை செய்வதற்கு தேடினான். தாவீதை அழிப்பதற்கு அனுதினம் புதிய யுக்திகளை பயன்படுத்தினான். ஆனால் அனுதினமும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட தாவீதை சவுல் எத்தனை வித்தியாசமான யுக்திகளை பயன்படுத்தினாலும் ஆண்டவர் தாவீதை அற்புதமாய் காப்பாற்றினார். தாவீது மனுஷர்களை நம்பவில்லை, தன்னோடு இருந்த மக்களுடைய பலத்தை நம்பவில்லை, ஈட்டியை நம்பவில்லை. தாவீது அடிக்கடி சொல்வார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். அவர்தான் தன்னுடைய பலன். கர்த்தரை தன் பலனாய் கொண்ட மனுஷன் பாக்கியவான். 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். The Lord is the strength of my life. அன்பானுள்ளே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தரில் காத்திருந்து பலன் அடைகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பலமுள்ளவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை அனுதினமும் தேடுவதிலும் கர்த்தருக்கு காத்திருப்பதிலும்
கர்த்தரை துதிப்பதிலும் குறைவுபட்டிருக்கின்றோம். ஆகையினால் நம்முடைய ஆவியில் பலகீனங்கள் இருக்கிறது, சோர்வுகள் உண்டாகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கின்ற சூழ்நிலைகள் வித்தியாசமானதாக இருக்கிறது. அவைகளை சோர்ந்து போகிறோம். அவைகளை மேற்கொள்ளக்கூடிய பலன் இல்லாமல் போய்விடுகிறது. கர்த்தரில் பலனடைய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா 41:31, எல்லோருக்கும் தெரிந்த வசனங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அவர்கள் இளைப்படையார்கள், அவர்கள் சோர்வடையார்கள். வாலிபர்கள் களைத்து போகலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் களைத்து போவதில்லை, புது பலன் பெறுகிறார்கள். They receive new strength from God. பலன் இருக்கிறபடியால் அவர்கள் சோர்ந்து போவதில்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் சந்தோஷமாயிருந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் you must draw strength from God for your daily spiritual life. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கைக்காக ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை செல்லுகிறோம் போதாது. அனுதினமும் வேதத்தை தியானித்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் காண்பீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள ஒரு பலன் இருப்பதை உணர்வீர்கள். அனுதினமும் கர்த்தரை தேடுங்கள். அவ்விதமாக கர்த்தரை தன் பலனாய் கொண்ட மனுஷன் பாக்கியவான். Which is your strength? Who is your strength? What is your strength? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்முடைய ஆன்சர் எப்படி இருக்க வேண்டும்? இயேசுவே நீரே என் பலன். தாவீது அதைத்தான் சொன்னார், என் பலனாகிய கர்த்தர். தாவீது தன் கர்த்தரை தன் பலனாக கொண்டார். கர்த்தரிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் புது பலனை பெற்றார். ஆகையால் தான் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. புது எண்ணெயால் ஒவ்வொரு நாளும் புதிய பலனை பெறும்போது இந்த உலகத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் தான் பாக்கியவான்கள். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக, தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சிலர் வெளிப்படையாக நன்றாக பேசுவார்கள், நன்றாக செயல்படுவார்கள். இருதயத்தில் பொல்லாத வழிகளை உடையவர்களாக இருப்பார்கள். இருதயத்தில் பொல்லாத திட்டங்களும் எண்ணங்களும் சிந்தைகளும் உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றல்ல. உங்கள் இருதயத்தின் வழிகளை நீங்கள் அறிவீர்கள், கர்த்தர் அறிவார். இருதயத்துக்குள்ளே கெட்ட வழிகள், பாவ வழிகள், கோணலான வழிகள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நீங்கள் பாக்கியவான்களாக முடியாது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. சந்தோஷமுள்ள வாழ்க்கையை நீங்கள் பெற முடியாது. இருதயத்தில் கோணலான வழிகள் அப்படி இருக்குதா? யோசித்து பாருங்க. உங்க இருதயத்தின் வழிகள் செவ்வையாக இருக்க வேண்டும். உங்கள் இருதயத்தின் யோசனைகளும் எண்ணங்களும் ஆண்டவருடைய பார்வையில் சரியானதாக இருக்க வேண்டும். உங்கள் இருதயத்துக்குள் இருக்கக்கூடிய வழிகள் கெட்டதாக இருக்கும் என்றால் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியாது. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை நோக்கி பார்க்கிறார். உங்கள் இருதயத்தின் வழி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யோசித்து பாருங்க. உங்கள் இருதயத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகள் இருக்கும் என்றால் அதை
விட்டு விலக வேண்டும். இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டவர்கள் பாக்கியவான்கள். உங்கள் இருதயத்தின் எண்ணங்களும் திட்டங்களும் யோசனைகளும் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கும் என்றால் கர்த்தர் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். உங்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். நீங்கள் கேடான கோணலான வழிகளை உடையவர்கள் என்றால் ஆண்டவர் அந்த பாத்திரத்தை நிரப்ப முடியாது. ஒரு வசனத்திலே மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு விதமாய் சொன்னார், பழைய துருத்திகளில் நவமான புதிய திராட்சரசத்தை ஊற்றி வைக்க மாட்டார்கள். ஊற்றி வைத்தால் ரசமும் வீணாய் போகும், துருத்தியும் கெட்டு போகும். புதிய திராட்சரசம் சற்று வீரியமானது. ஸோ அதை ஊற்றுவதற்கு புதுமையான நல்ல துருத்தியை தேடுவார்கள். ஆண்டவர் நம்மேல் ஆசீர்வாதத்தை ஊற்ற வேண்டும் என்றால் துருத்தியாகிய நம்முடைய இருதயம் செவ்வையானதாக இருக்க வேண்டும். இருதயத்தின் திட்டங்கள் கர்த்தருடைய பார்வையில் பிரியமானதாக இருக்க வேண்டும். இருதயத்தில் பொல்லாத வழிகளை வைத்துவிட்டு, வேதத்தில் அதுக்கு நிறைய எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இன்றைய உலகத்தில் நாம் மக்களோடு பழகுகிறோம். பழகும்போது அந்த மக்கள் மனதில் இருக்கிற திட்டங்கள், எண்ணங்கள், யோசனைகள், வழிகள் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. உங்கள் இருதயத்தில் நல்ல வழியாக இருக்க வேண்டும். இருதயத்தில் செவ்வையான வழிகளை உடையவர்கள் பாக்கியவான். அன்பானுள்ளே, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இருதயத்தின் வழிகள் ஆண்டவருக்கு எப்பொழுதுமே பிரியமாயிருக்க வேண்டும். பெருமையான எண்ணங்கள், மோசமான யோசனைகள் இவைகளெல்லாம் விட்டுவிட வேண்டும். உங்கள் இருதயத்தின் வழி எப்படிப்பட்டதாக இருக்கிற, செவ்வையாக இருக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். கோணலான வழி இருதயத்தில் இருக்கக்கூடாது. கோணலான வழி இருதயத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் பாருங்க, யோசித்து பாருங்க. கோணலான வழி இருக்கும் என்றால் உங்கள் உள்ளத்தில் உங்கள் மேலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஊற்ற முடியாது. ஸோ நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இறுதியாக 12ஆம் வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who trusts in the Lord. கர்த்தரை தன் நம்பிக்கையாக. உலகத்திலே ஆண்டவர் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்களை தந்திருக்கலாம், எவ்வளோ உதவி செய்யக்கூடிய மக்களை தந்திருக்கலாம். நமக்கு ஆண்டவர் உதவி செய்யக்கூடிய நிறைய சேனல்களையும் வழிகளையும் தந்திருக்கலாம். அதெல்லாம் காட் பிளஸட் திங்ஸ். கர்த்தர் நமக்கு தந்தவைகளில் அல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களில் அல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்த நன்மைகளிலும் ஐஸ்வர்யத்திலும் அல்ல. நாம் எப்பொழுதுமே கர்த்தரில் தான் நம்பிக்கை வைக்க வேண்டும். வேதத்தில் இவ்விதமாய் ஒரு வசனம் உண்டு, உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படிக்கு உங்களுக்கு ஆலோசனை கூறுகிறேன் என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரைத்தான் நம்ப வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது பல ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகிறது. God given blessings. எலியாவுக்கு ஒரு முறை காகங்களை கொண்டு கொடுத்தார். ஸோ காகங்களையே சார்ந்தல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுத்தவைகளில் அல்ல, கர்த்தர் மேல் நம் நம்பிக்கை எப்பொழுது இருக்க வேண்டும். தாவீது கர்த்தரை முழுமையாக நம்பின மனுஷன். வேதம் விதமாய் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை சார்ந்து வாழாதிருங்கள். ஆசீர்வதிக்கிற கர்த்தரை நம்புங்கள். தாவீது சொல்லு, ஜனங்களே எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள்.
கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புங்கள். வசனம் சொல்கிறது, சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் எப்பொழுதுமே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கையா இருந்தால் கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தம்மை உண்மையாய் நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆகையால் தான் யோபு சொன்னார், கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாம் ஒரே நாளில் அவன் இழந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையை அவன் விட்டுவிடவில்லை. எல்லாம் இழந்து போன நிலையில் அவன் கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை விட்டுவிடவில்லை. அதெல்லாம் ஒரு டெஸ்டிங்காக கர்த்தர் அனுமதித்திருந்தாலும், என்னை அவர் கொண்டே போட்டாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இந்த யோபுவை கர்த்தர் கைவிட்டாரா? சாத்தான் வெட்கப்பட்டு போனான். யோபுவை இரண்டந்தனையாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உண்மையாகவே நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைப்போம் என்றால், ஆண்டவர் எப்பொழுதுமே தன்னிடத்தில் சுகம் பெற வந்த மக்களிடத்தில் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, இதை நீ எதிர்பார்க்கிற இந்த அற்புதத்தை உனக்கு நான் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? இதை என்னால் உனக்கு செய்ய முடியும். அந்த மக்கள் விசுவாசத்தோடு தான் வந்தார்கள். விசுவாசத்தோடு தான் இயேசுவிடத்தில் சுகத்தை பெற வந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கேட்ட கேள்வி என்ன? இதை உனக்கு செய்ய என்னால் முடியும் என்று நம்புகிறாயா? அவர்கள் விசுவாசித்த போது அவர்களுக்கு அற்புதம் செய்தார். நீங்களும் நானும் கர்த்தரை நம்புவதில் குறைபடக்கூடாது. கர்த்தர் கொடுத்தவைகளை சார்ந்து வாழாதிருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள். யோபின் புஸ்தகம் 24:23 இவ்விதமாய் சொல்லுங்கள், அதன் மேல் உறுதியாய் வைக்கிறான். எதின் மேல்? கர்த்தர் கொடுத்த சுக வாழ்வின் மேல், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான். ஆனாலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்ட வழிகளுக்கு விரோதமாயிருக்கிறது. அவர்கள் கொஞ்ச காலம் உயர்ந்திருந்து காணாமல் போய் தாழ்த்தப்பட்டு மற்ற எல்லாரை போலும் அடக்கப்படுகிறார்கள். கவனிங்கள், தேவன் ஒரு மனுஷனுக்கு சுக வாழ்வை கட்டளையிட்டால் அந்த சுக வாழ்வின் மேல் அவன் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறானாம். அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு கர்த்தருடைய கண்கள் விரோதமாய், அவர்கள் கொஞ்ச காலம் உயர்ந்திருந்து காணாமல் போய் தாழ்த்தப்பட்டு மற்ற எல்லாரை போல் ஆவார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் எல்லாரை விட கர்த்தரால் விசேஷித்தவர்களாக உயர்த்தப்படுவார்கள். ஆபிரகாம், தாவீது போன்ற தேவ மனிதர்கள் ஆண்டவரை நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். அதுவே அவர்களுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நம்புகிறவன் பாக்கியவான். இந்த மாலை வேளையிலும் உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் அல்ல, கர்த்தர் மேல் வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். அன்பான கர்த்தாவே, வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.